ஒரு முறை கார சட்னி இப்படி செஞ்சு பாருங்கள். வெங்காயம், தக்காளி, அதுக்கு தேவையான பொருட்கள், காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சோண்டு புளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இவ்வளோ தான். நம்ம குக்கர் வச்சு ஒரு 2 விசில் வந்த பிறகு அரைச்சிருவோம். இப்போ அதுக்கு எப்படி செய்கிறதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் காயட்டும். ஆயில் காஞ்சதும் நம்ம இந்த காஞ்ச மிளகாய் போடுவோம். காஞ்ச மிளகா கருப்பாகிட போது உடனே போட்டுருவோம். நம்ம வெங்காயத்தை கருப்பான சட்னி கலர் மாறிடும். இப்போ நம்ம உடனே வெங்காயத்தை போட்டுறோம். எதுவுமே ரொம்ப வதங்கணும்னு அவசியமே இல்லை. லைட்டாக வதங்கினா போதும். தக்காளி பின்னாடியே தக்காளி போட்டு அது கூட இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி இன்னும் கூட பொடியாக நறுக்கிக்குங்க. நான் மிக்சியில் போட போகிறதான்னு போட்டேன். பூண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு, கொஞ்சம் புளி. ஏன்னா சட்னி புளி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம். வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டோம். ஒரு கைப்பிடி தண்ணி ஊற்றிட்டு 3 கரண்டி தண்ணி ஊற்றி மூடிடலாம். நம்மளுக்கு 3 கரண்டி தண்ணி அதிகம் தான், 2 கரண்டி கூட ஊற்றலாம். நம்ம எவ்வளோ திக்காக வேணுன்றதை பார்த்துட்டு. நான் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு 3 கரண்டி வச்சுருக்கேன். 3 விசில் வந்தால் போதும். நல்லா வெந்துடுது. கொஞ்சம் ஆறட்டும். தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஆயில் ஊற்றாமல் அப்படியே குக்கரில் போட்டும் அவிச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் வதக்கின மாதிரி இருக்கட்டுமேன்னு சொல்லி வதக்கியும் அரைச்சிக்கலாம். எப்படி சிம்பிளாக செய்யணுமோ அப்படி செய்யலாம். நல்லா கரகரப்பாக அரைச்சாச்சு. சட்னி ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ திக்காக வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றி கலக்கி கொஞ்சம் இதுவாக வச்சுக்கிட்டேன். தாளிச்சிக்குவோம். தீ சிம்மில் வச்சு செய்யுங்க. கடுகு போட்டு பொரிஞ்சதும் அதிலே 2 உளுத்தம்பருப்பு போட்டால் டேஸ்ட்டு கொடுக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு சட்னியில் ஊற்றிடலாம். சட்னி ரெடி. நீங்கள் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க 5 இட்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இட்லி வெந்துடுச்சு. செம்ம சூப்பராக இருக்கும். சுட சுட இட்லி கார சட்னிக்கு செஞ்சு பாருங்கள்.